இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரும் சொல்லிட்டாரு, எங்கள் சகோதரர் சண்முகம் சொல்லிட்டாரு, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிச்சயமா உங்களிடத்தில் தெரியும். அதாவது எங்களுடைய கூட்டணி எங்க கட்சி எங்க நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் விருப்பப்பட்டவர்கள் கூட்டணியில் சேருகின்றவர்கள் வருகின்ற பொழுது உங்களிடத்தில் தகவல் கொடுப்போம். இப்ப தேமுதிக வந்தது, உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, புதிய தமிழ் தகவல் கொடுத்தாங்க, அது மாதிரி நாங்கள் தகவல் கொடுப்போம். அதிமுகவுடைய பலம் என்ன அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா கடந்த கால தேர்தலில் வாங்கிருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் எல்லாமே வெளிப்படையான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது சமீபத்தில் அதிமுகவை விட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. நீங்க தான் ஓடிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட போய் கேட்டா தானே தெரியும். ஊடக நண்பர்கள் தான் 30% இருக்குது, 40% நீங்களே கணிச்சு போட்டுக்கிறீங்க. எந்த விதத்துல ஜோதி அப்படித்தான் நீங்க போனதற்கு அப்படித்தான் பண்ணீங்க. நாடாளுமன்றத்தில் 19 21 என்னாச்சு? 19 என்ன சொன்னீங்க? எவ்வளவு டிஃபரெண்ட்? 21 என்ன டிஃபரெண்ட்? நாடாளுமன்ற தேர்தல் போது நாங்க வாங்கின ஓட்டுக்கும் சட்டமன்ற தேர்தல் வாங்கின ஓட்டுக்கும் எந்த அளவுக்கு அபரிதம் வளர்ந்திருக்கும். இந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில 3 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் என்ன பலனை கண்டாங்க? இந்த ஆட்சியில விலைவாசி உயர்ந்து போச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்ன மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, குடிநீர் வரி வந்து குப்பை வரியும் போட்டாங்க, போடாத வரியே கிடையாது. ஆனா வரியில்லா பட்ஜெட் மட்டும் சொல்றாங்க. திருமாவளவன் கூட நேற்று பாஜக வந்து திட்டமிட்டு தான் அதிமுக வந்து வெளியில போயிருக்காங்க, ஓட்ஸ் வந்து ஸ்பிட் ஆகிறதுக்கான விஷயங்களை தான் வந்து சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் புரியல. திருமாவளவன் சொல்லியிருக்காரு. என்ன ஸ்பிட் ஆகுது? அதாவது எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து 2 சதுரம், அப்ப பாஜகவுக்கு வந்து அது சாதகமா அமையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? விடுதலை சிறுத்தைக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கட்சி கணக்கு எங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றுக்கு வந்த கட்சி இல்ல, பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி அரசியல் வந்து செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நல்லா தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அரசியல் பணியில் படித்த மாணவர்கள் தான். ஆக எங்களுக்கு அது பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். கூட்டணி என்பது அந்தந்த தேர்தல் சமயத்தில் அமைப்பது. இதே பாரதிய ஜனதா கட்சி நகராட்சி தேர்தல் போது வெளியில் போயிட்டாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க யாரும் கேட்கலீங்க. அப்போ அவையில் சுதந்திரமா வெளியே போய் நடத்துறோம். அது மாதிரி நாங்க எங்களுடைய கட்சியுடைய நலன் கருதி தான் எங்களுடைய கட்சி தொண்டர்கள், எங்களுடைய நிர்வாகிகள் எடுத்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்ப அதிமுக தலைவர்களை பிரதமர் வந்து பாராட்டி பேசக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்திருந்தோம். அதிமுகவுடைய வாக்குகளை கவர வேண்டும் ஒரு எதிர்பார்ப்போடு இப்படி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? மறைந்த தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. மறைந்த தலைவர் இருக்கிற தலைவர்கள் யாரும் பேசலையா? மறைந்த தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது நல்லது செய்தால் யார் வேணும் பாராட்டுவது நம்ம இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆகட்டும், இதே புரட்சித் தலைவர் அம்மாவட்டும், இருவரும் தலைவர்கள் தமிழகத்திலே ஆண்ட காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னா இருவரும் தலைவருடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற பலன். ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும். அப்படி எங்களுடைய தலைவர்கள் தமிழகத்தை உருவாக்கிய காரணத்தினால்தான் எதிரணியில் இருந்தாலும் எங்களுடைய தலைவர்களை போற்றுகின்ற அளவிற்கு எங்களுடைய தலைவர்கள் வாழ்ந்த காலம், செய்த திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற நன்மை, அதனால் அப்படிப்பட்ட புகழ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.